உங்கள் கைகளை பிடித்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு புது கிருபையை இன்று அனுப்புகிறார். அவர் உன் பாவத்தை மன்னித்திருக்கிறார். அவர் அருகே நீ ஒரு செல்ல பிள்ளையாக இருப்பாய். நித்தம் அவருடைய மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். அவர் உன்னை பார்க்கும் போது மகிழ்ச்சியாய் இருப்பார். அவர் சமூகம் உனக்கு களிகூறும். நீ எப்பொழுது அவருடைய சமூகத்தில் இருக்க வாஞ்சிப்பாய். அவர் அருகில் நித்தமும் நீ இருந்து அவர் சமூகத்தில் களிகூற இந்த ஆண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அபிஷேகம் இன்று புதிதாய் உனக்கு இறங்கி வருகிறது. அவர் உன்னை பலப்படுத்தி தேற்றுகிற தேற்றவாளனாய் இருக்கிறார். உன்னிலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு ஓடும். உன்னிலிருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு ஓடும். ஆவியின் பலத்தோடு நீ இந்த ஆண்டு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு கரம் இறங்கி வருகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை உனக்கு வரும். அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையின் வார்த்தை, சுகமாக்கும் வார்த்தை, ஆறுதலின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை உனக்கு இந்த ஆண்டு புதிதாக வரும். ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தை உனக்கு காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை உனக்கு உண்டு. உன்னை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த தேவன் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றிலும் வேலையடைத்து உன்னை ஒரு சொந்த பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இந்த தெய்வத்தை நீ கண்டு அந்த தேவனுக்குள் சந்தோஷப்படுவாயாக. கைகளை உயர்த்தி பொருளாதார ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. கடன் நீ கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். இந்த ஆண்டிலே ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உன்னை உயர்த்தும். ஆண்டவருடைய கரம் உன்னோடு இருக்கும். உனக்கு சரீர பிரகாரமாய் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் அற்புதமாய் அருளி செய்வார். நீ ஆண்டவருடைய அற்புதத்தை நீ இந்த ஆண்டிலே காண்பாய். இதுவரைக்கும் காணாத அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் நடக்கும். இந்த தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உன் குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானம் ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தில் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும். சண்டைகள் ஓய்ந்து போகும். பலவிதமான பிரச்சனைகளை எழுப்புகிறவர்கள் அமைதியாவார்கள். ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2 கை வைத்து அந்த தடைகளை ஆண்டவர் எடுத்து போட்டு பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நடக்க வைப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாத உனக்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிற உனக்கு குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடுவார். தேவ கரம் அதை ஆசீர்வதிக்கும். சபையில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். எல்லாரும் கை வைத்து சபையில எழுப்புதல் உண்டாகும். சபை பரிசுத்தப்படும். சபையில் அன்பு வரும். சபையில் ஐக்கியம் வரும். சபையில சீஷர் கூட்டம் பெருகும். சபையிலே ஆவியானவர் அதிகமாய் அசைவாடுவார். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சதா காலமும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும். சபையை ஜெப வீடாக கர்த்தர் மாற்றுவார். எப்பொழுதும் சபையில் ஜெபமும் இருக்கும், துதியும் இருக்கும், ஆராதனைகள் இருக்கும், அற்புத அடையாளங்கள் நடக்கும். 2 கை வைத்து உனக்கு அற்புதம் செய்வார். நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய சபையின் வாலிபர்களை ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். தகப்பன் தாய்மாரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதியோர்களை ஆண்டவர் ஆவியில் நிரப்புவார். முதியோர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2 கைகளை உயர்த்தி இந்த பாரத தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த தேசம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும். விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பாலிட்டிஷியன்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மந்திரிமார்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா அபிஷியல்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டு இந்த பாரத தேசத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இது நம்முடைய தேசம்.
நாம் இருக்கிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பட்டணத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உன்னை ஆசீர்வாதமாக இந்த பட்டணத்திலே வைத்திருப்பார். தேசத்திலே அழிவுகளும் நாசங்களும் தொற்று நோய்களும் வராதபடி ஆண்டவர் காப்பார். 2 கை வைத்து, ஆண்டவரே, இந்த தேசத்துல அழிவும் நாசமும் தொற்று நோய்களும் வராதபடி காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் கலகம் இல்லாமல் ஒரு அமைதியுள்ள ஆட்சி எப்பொழுதும் அமையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நீர். ஒரு பெரிய மாற்றத்தை தருவீர். 2 கைகளை உயர்த்தி, பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். எல்லார் கைகளை சுற்றி அந்தகார சக்திகள், எதிர் வல்லமைகள், பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், மந்திர ஆவிகள், உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற செய்வினையின் ஆவிகள், எல்லாரும் வாய்த்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். செய்வினையின் ஆவிகள், மந்திர ஆவிகள், கைகளை சுற்றி நல்ல ஜெபம் பண்ணுவோம். மந்திர ஆவிகள் எல்லாம் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் வீட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள், இருளின் ஆவிகள், உன்னை கலங்கடிக்கிற ஆவிகள் இந்த வருஷத்தில் வெளியேறுகிறது. உன் வீட்டை விடுதலையாக்குகிறார். உன் தொழிலை விடுதலையாக்குகிறார். உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். கை வைத்து, கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட சிறு தொழில்கள், கஷ்டப்படுகிற மக்கள், தங்கள் சொந்த குடும்பங்களை இழந்த மக்கள், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி இந்த வருஷத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன் இருதயத்தில் ஒரு களிகூறுதலை கொடுப்பார். ஒரு மகிழ்ச்சியாயிருப்பாய். ஆண்டவருடைய கரம் உன்னை நடத்தும். அவருடைய நாமம் உன்னை ஆசீர்வதிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.